அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய இராணுவத்திலேருந்து சோல்ஜர், டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்கான ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஜோனல் ரெக்ரூட்மெண்டிங் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சென்னை தான், தமிழ்நாடு அளவில். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா 12 மார்ச் 2025லேருந்து 10 ஏப்ரல் 2025க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் www.joinindianarmy.nic.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2025 இருக்கும் அப்படின்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் சென்னையிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்முடைய தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, யூனியன் டெரிட்டோரியான புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், புதுச்சேரி இந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜோனல் சென்னைக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா இதை பொறுத்த வரைக்கும் சோல்ஜர் டெக்னிக் நர்சிங் அசிஸ்டன்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கில் படிச்சிருக்கணும். படிச்சுட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்டு நீங்கள் 12th எடுத்துருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 40% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கில் படிச்சுட்டு இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்டில் டோட்டலாக 50% மார்க்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17.5 வயதுலேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2002லேருந்து 1 ஏப்ரல் 2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். இதில் எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சவுத் பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி இருக்கும். இதில் சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏஜ் அண்ட் உங்களுடைய ஹைட்டை பொறுத்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான டேபிளே கொடுத்துருக்காங்க, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் 1, பேஸ் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பேஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். பேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரேலி இருக்கும். இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் லாங்குவேஜிலும் நீங்கள் எழுதிக்கிற முடியும். இதை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கான தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா 50 வினாக்களுக்கு 1 மணி நேரம் அல்லது 100 வினாக்களுக்கு 2 மணி நேரம் அப்படின்னு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் 2ல் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 6 minutes 15 செகண்ட்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கான புல்லப்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 6 புல்லப்ஸ் நீங்கள் அடிக்கணும். 9 feet டிச் பார்த்தீங்க அப்படின்னா இது குவாலிஃபை தான். அதே மாதிரி ஜிக்ஸாக் பேலன்ஸும் குவாலிஃபைக்கான தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அடாப்டபிலிட்டி டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 250 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மேஸ்ட்ரோ, மாஸ்டர் கார்டு, விஷா, ரூபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவலும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.